வணக்கம் நிகிதா. தமிழகம் முழுவதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 7/7/2025 முதல் கோவையிலிருந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளாக மக்களை சந்தித்து வருகிறார். அதேபோல் இன்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் நேற்று இரவு திண்டுக்கலுக்கு வந்தார். அதே அதிமுக கட்சியினர் மிகப்பெரிய வரவேற்பும் அளித்தனர். இந்நிலையில் தனியார் தங்கும் விடுதியில் தற்போது எடப்பாடி பழனிசாமி தங்கியுள்ளார். இதையடுத்து நேற்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக கட்சியின் மூத்த தலைவருமான செங்கோட்டையன் பிரிந்து சென்ற அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும், அதுவும் குறிப்பிட்ட நாட்களுக்குள் இணைக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்வோம் என்று செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறினார். இதையடுத்து இன்று தனியார் தங்கும் விடுதியில் தங்கியுள்ள எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அதிமுகவின் மூத்த தலைவர்களான KP பழனிசாமி, வேலுமணி, அதேபோல் காமராஜ், டாக்டர் விஜயபாஸ்கர், திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோருடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆலோசனை சுமார் 10:30 மணி வரை நடைபெறும் என கூறப்படுகிறது. இதில் செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அல்லது பிரிந்து சென்றவர்களை சேர்க்கப்படுமா என்பது குறித்தும் அவர்கள் வெளியே வந்தால் மட்டுமே தெரியும் என கூறப்படுகிறது. தற்போது ஆலோசனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் அவர் தங்கியிருக்கும் விடுதி முழுவதும் சுமார் 30க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் மோப்பனாயும் ராக்கி வரவழைக்கப்பட்டு சோதனையானது தற்போது எடப்பாடி பழனிசாமி தங்கியிருக்கும் முதல் தளம் வரை ஆய்வு செய்யப்பட்டு மேலும் அதிமுக கட்சியினர் மற்றும் நிர்வாகிகள் யாரும் தங்கும் விடுதிக்கு உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை. அவர்கள் ஆய்வு செய்த பின்பே காவல்துறை உள்ளே அனுமதிக்கின்றனர். தற்போது திண்டுக்கல் தனியார் விடுதியில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. வெளியே அதிமுக கட்சியினர் பரபரப்பான ஒரு கட்டத்தில் இருக்கின்றனர். நிகிதா.